அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு காரணத்துக்காக ஒரு 28 வயது இளைஞர் வந்துட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கேள்வியே யாரும் அரசாங்கத்தை எதிர்த்து கேட்கக்கூடாதா? என்னன்னு சொல்லி தெளிவா சொல்றேன். பரத் திவாரி அப்படிங்கிறவரு பீகார் மாநிலத்துல பிலௌட்டி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவரு. இவரு பாத்தீங்கன்னா அவங்க மக்களுக்காக பல்வேறு விதமா குரல் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அவங்களுக்கு ஏற்படுற சிரமங்கள், அப்புறம் அரசாங்கத்தால இவங்களுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாத்தையும் கேட்டு பல்வேறு விதமா வந்துட்டு அவர் வந்துட்டு கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாரு. பரத் திவாரி அப்படிங்கிற இளைஞர் பாத்தீங்கன்னா மக்களிடையே வந்துட்டு அவங்க பிரச்சனையா தட்டி கேட்கறங்காட்டி ஒரு ஹீரோவா பார்க்கப்படுறாரு. அதுவே போலீஸ் கிட்ட பார்த்தா இல்ல, அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேர் ஆபத்தானவர், இவர் வந்து வன்முறை தூண்டக்கூடியவர், இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் சமூக வலைதளங்களை வந்துட்டு பல்வேறு அதிகாரி வந்து மிரட்டி வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து அவங்க செயல் வைக்கப்படுது. பரத் திவாரி பாத்தீங்கன்னா அவர் பல்வேறு கோரிக்கைகள் வந்துட்டு வச்சிட்டு இருக்கிற காரணத்தால பாத்தீங்கன்னா அரசாங்கத்தோட பார்வைக்கு வந்துட்டு இவர் உள்ளாக்கப்படுறாரு, இல்ல போலீஸோட பார்வைக்கு உள்ளாக்கப்படுறாரு. அந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு 16ஆம் தேதி, அதாவது ஜூன் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா அவரு வந்துட்டு பிஸ்டலும் கையுமா வந்துட்டு சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் போகுது. அந்த தகவல் அவங்களுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பரத் திவாரி வீட்டுக்கே வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துடுறாங்க. ஆனா அங்க வந்துட்டு அவர் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து பேஸ்புக் லைவ்ல என்ன போடுறாரு அப்படின்னா, என்னைய வந்துட்டு இந்த மாதிரி அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கிற காரணத்தால பாத்தீங்கன்னா என்னைய வந்துட்டு இப்ப என்கவுண்டர் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லைவ் ஒண்ணு வந்து அவர் வந்து பதிவிடுறாரு. அப்புறம் எப்படி பரத் திவாரி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ வந்து அவர் பிஸ்டல் கையமா இருக்கிறாரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் சுட்ட காரணத்தால அவங்க தற்காப்புக்காக வந்துட்டு இவங்க பரத் திவாரியை சுட்டதா சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் காலில் வந்து பலத்த காயம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் வந்துட்டு சிகிச்சை பலனின்றி அப்புறம் பார்த்தா வந்துட்டு இறந்துடுறாரு. இப்படிங்கிறது பாத்தீங்கன்னா போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனா அதுக்கப்புறம் மக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இல்ல பரத் திவாரி வந்துட்டு போலீஸ் வந்துட்டு பிஸ்டலை கீழே போடுன்னு சொன்னதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா கீழே போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரத் திவாரி தனியா கூப்பிட்டு போய் போலீஸ் தரப்பு வந்துட்டு வேணும்ட்டே பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு சுட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு தேவையே இல்லாத என்கவுண்டர், ஒரு காரணமே இல்ல, ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட காரணத்தால இப்படி ஒரு இளைஞரை வந்துட்டு சுட்டுக் கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசப்படுது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போராட்டம் பெருத்த நிலையில 4 காவலர்கள் வந்துட்டு பணியிட நீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒருத்தரை என்கவுண்டர் வந்துட்டு ஒரு ரீசனே இல்லாம பண்ணதுக்காக இந்த பணியிடை நீக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு சரியாகுமா? இந்த என்கவுண்டருக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஆளுங்கட்சியே பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ அவங்க வந்துட்டு அந்த துறையினரை பாத்தீங்கன்னா காப்பாத்துறதுக்காக தான் முயற்சி செய்வாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆளுங்கட்சியே பாத்தீங்கன்னா இந்த என்கவுண்டருக்கு வந்து ஒரு பெரும் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பீகார் முதல்வர் பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியோட பார்வையில பாத்தீங்கன்னா ஒரு குழு ஒண்ணு அமைச்சு விசாரணை நடத்துறதுக்காக ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாரு. என்னதான் இன்வெஸ்டிகேஷன்ல பரத் திவாரி மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும் இப்ப அவரு வந்துட்டு நம்ம கூட இல்ல, அதுதான் உண்மை. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப அரசாங்கம் சரியில்லை அப்படின்னா மக்கள் கேள்வி கேட்டுதான் ஆவாங்க. மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு அரசாங்கமே, அதுக்குதான் ஓட்டு போட்டு இவங்க தேர்ந்தெடுக்கிறதே. கேள்வி கேட்டா உன்னை சுட்டு கொண்டுருவோம், இல்ல உன் அக்கௌண்ட் தான் முடக்கிடுவோம் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ மாற்றம்னு சொல்லி வர யாருமே இங்க பின்பற்றல அப்படின்னா கண்டிப்பா மக்களுக்கு ஏமாற்றம் தான். அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, நீங்க அப்ப கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது வேற. இப்போ மக்கள் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கான தீர்வு என்னவோ அதை தான் பண்ணி ஆகணும். அதை தான் நீங்க வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மக்களுக்கான நலன் கருதி செயல்பட்டா அப்பதான் வந்துட்டு நம்ம நாடு வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.